இப்ப நீங்க எல்லாம் பார்க்கும் அளவுக்கு முல்லைத்தீவுல கமன்னு மணக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காக அப்படியே ஒரு கறின்னு சமைச்சிட போறோம். பாருங்க, ஆளுங்க 3 பேருக்கு வாங்கிட்டு வந்திருக்கா 3 முருங்கை. 3 பேருக்கு காணுமே 3 முருங்கைக்காய். சமைப்பீங்கல்ல? சமைப்பேன், சமைக்காம. மட்டக்களப்புல மழையா கொட்டுதான், இங்க ஒரு மழை துளி கூட கொட்ட மாட்டேங்குது. கொட்டாது. இனி குடும்பம் அடுத்து போனா உதவுமே வாட்டி. ஓ, கட்டாயம். உள்ளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். உள்ளி போட்டுக்கலாம், பொடி பொடியா நறுக்கணும் வெங்காயம், அப்படியே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. லண்டன் முருங்கைக்காய் போட போறேன். போடுங்க. ஐயோ, அடுத்தது பருப்பு போடுவோம். சோறு வைக்க போறேன் பாட்டி கையால. நல்லா பூண்டு இந்த பக்கம் இருக்கு பாருங்க. உள்ளி பாட்டி கையால செய்த அருமையான அழகான அட்டகாசமான முருங்கைக்காய் பருப்பு பால் கறி. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு பாட்டி கூட கமன்னு அப்படியே உடையார்கட்டு இந்த முல்லைத்தீவு முழுக்க வணக்க அப்படியே முருங்கைக்காய் குழம்புன்னு வைக்க போறோம். ஏன்னா பாட்டி பாருங்க, ஆளுங்க 3 பேருக்கு வாங்கிட்டு வந்திருக்கா 3 முருங்கைக்காய். அப்படியே முழுசா போட்டு வைப்போமே. 3 பேருக்கு காணுமே 3 முருங்கைக்காய். முருங்கை குழம்பு வைக்கிறது இல்லமா, பால் கறி வைக்கிறது இல்லமா? ரெண்டும் நல்ல. அப்ப நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு, தப்பி தவறு மிளகாத்தூள் கூடி குறைஞ்சி போயிட்டு அது ஒரு பிரச்சனை. அதனால இதை பால் கறி வச்சிருவோம். என்னங்க உங்கள்கிட்ட என்ன வச்சுட்டு என்ன மரக்கறி இருக்கு? உங்கள்கிட்ட பூசணிக்காய் இருக்கு, தக்காளி பழம் இருக்கு, வெண்டிக்காய் இருக்கு, பைத்தங்காய் கிடக்கு. ஓகே, அப்போ வெண்டைக்காவும் தக்காளியும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு குழம்பு வைப்போம். அதே மாதிரி இதை கமன்னு வட்டி அழகா ஒரு பால் கறி வச்சிருவோம். இதுவும் பருப்பும் போட்டு சமைப்பீங்கல்ல? சமைப்பேன், சமைக்காம. எங்களுக்கு போன வாட்டி எங்களுக்காக வேண்டி வச்சு வெள்ளை அரிசி வச்சிருக்காவான். ஸோ வந்து அந்த வெள்ளை அரிசியை வந்து நல்லா சமைச்சு சோறு சமைச்சு அதோட சேர்த்து இது வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். உண்மையில உங்களோட வளவுக்குள்ள இந்த முருங்கை மரம் நட்டை இல்லாத நடணும் இனிதான் நடலாம். இப்போ தானே தண்ணி. நடனங்கிறீங்க, நட மாட்டேங்கிறீங்களே. டேய் ஓய், நடுவேன்னு சொல்றேன் தானே. நடனம் பாட்டி, நடனம். ஆடிய மாசைக்கு நட்டுருக்கலாம், ஆனால் தப்பிட்டேன். அதாவது நம்ம கையில அது காசு இது இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தாலும் இலையாச்சி பிச்சு ஒரு சுண்டலை சுண்டிடலாம், முருங்கை காய்ச்சி ஒரு வெள்ளைக்கறியை சமைச்சிடலாம். ஸோ காசெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அப்படி தான் வீட்டு சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் நான் செஞ்சேன்னு சொல்லலை, வந்து வீட்டை செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் எல்லா நிறைய சகல மரக்கறியும் வந்து இருக்குது மேக்ஸிமம். ஸோ அப்போ டெய்லி வந்து அதில் ஒரு மரக்கறியை பிச்சு சமைச்சிருவாங்க. சரிங்களா? அப்போ இப்போ நீங்கள்லாம் பார்க்கும் அளவுக்கு முல்லைத்தீவில் கமன்னு மணக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காக அப்படியே ஒரு கறின்னு சமைச்சிட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பார்த்தீங்கன்னா பாட்டி ஸ்டைலில் எப்படி இந்த ஒரு முருங்கைக்காய் கறி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடையார்கட்டு மார்க்கெட்டில் தான். ஸோ நாங்கள் எப்போ சமைக்கிறதா இருந்தாலும் வெஜ், அதே மாதிரி வந்து நான்வெஜ் இது வேண்டதாக இருந்தாலும் உடையார்கட்டு மார்க்கெட்டுக்கு தான் வந்து வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன சொன்னால் முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ கீரை இருக்குது. நாம் இப்போ நம்மக்கிட்ட வேண்டிட்டு வர சொல்லி ஆர்டர் முருங்கைக்காய், பருப்பு அண்டு பூண்டு, கறிவேப்பிலை, அவ்வளோதான் வண்டி வர சொன்னாங்க. முருங்கைக்காய் எவ்வளோங்கம்மா? ஓகே, அப்போ 1/2 கிலோ போடுங்க. நல்லதா 10 போடுங்க. என்னம்மா? ஓகே, 2 வாட்டி போடுங்க, சமைக்கிறது தானே. அடுத்தது பருப்பு இருக்கா உங்ககிட்ட? இல்லை. ஓகே, அப்போ கடையில் வண்டிக்கும். கறிவேப்பிலை, ஓகே, அவ்வளோதான். பருப்பும் தேங்காயும் வேறு கடையில் தான் வேண்டிக்கணும்.
ஸோ அங்கே வந்து பருப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்காய் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்கு. ஸோ தேங்காய் அங்கே வாங்கிக்கலாம். ஓகே, தேங்காய் வாங்கியாச்சு. என்னென்னா இங்கே தேங்காய் வந்து 60 ரூபா தாங்க. நல்ல பெரிய தேங்காய். ஆனால் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறதுனால 70 ரூபா வந்து கொடுத்துருந்தேன். பிரச்சனை இல்லை. எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் வந்து 160 ரூபா 170 ரூபா வைப்பாங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து பருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பருப்பை வண்டிக்கலாம். ஓகே, அப்படியே பருப்பும் வேண்டியாச்சு. என்னென்னா பருப்பு 1/2 கிலோ 140 ரூபாவான். நமக்கு விலையெல்லாம் தெரியாதுல்ல. அப்பப்போ வந்து வீட்டில் கறிப்புளி வண்டி கொடுத்தா தான் நமக்கு அதோட விலையெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம இல்லை, நம்மளுக்கு தான் அந்த பழக்கம் இல்லையே. வீட்லேயே நிற்கிறதுல அப்புறம் அங்கே கறிப்புளி வண்டி கொடுக்க அப்புறம். ஸோ தேங்காய் 60 ரூபா, பருப்பு 140, அப்புறம் முருங்கைக்காய், கறிவேப்பிலை, பூண்டெல்லாம் வேண்டியது 20 ரூபா. ஸோ வெஜ்ஜு சமைக்கிறது வந்து ஈஸி தான். அது அவ்வளோ செலவும் போகாது. பாருங்கள், இதே நான்வெஜ் பண்ணுறது 1500, 2000, 3000 சொல்லி சிக்கன் அது இதுன்னு சொல்லி 1000 வேண்டி இருக்கணும். ஸோ இவ்வளோத்துக்குள்ளேயும் வேலை முடிஞ்சிருச்சு. மற்றதெல்லாம் பாட்டி வீட்டை இருக்குது ஒன்று வேண்டிட்டு வந்துடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி போகலாம் ப்ரோ. செக் முடியை ஒட்டினதும் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கிறாப்பா. கிடக்கிற எல்லா பிள்ளைகளும் கண் வச்சு மஷிவார். செக் நல்ல வெயில் கொழுது தப்போயிஷ். ஊர் பக்கம்லாம் பயங்கர மழை பெய்யுதான். மட்டக்களப்பு பக்கம் நேற்று கூட ஃபோன் பேசினாங்க. ஆனால் இந்த பக்கம் தான் வந்து ஒரு துளி கூட மழை விழ மாட்டேங்குது. என்ன பாட்டி, என்ன உங்கள் ஊர்? மஷியா மட்டக்களப்புல மழையா கொட்டுதான். இங்கே ஒரு மழை துளி கூட கொட்ட மாட்டேங்குது. கொட்டணுமே. இப்படி புண்ணியம் செஞ்சவங்களா இருக்கிற ஊரில் கொட்டணும். வெட்டு கிடக்கல, வெட்டணும். வெட்டு கிடக்கு, அதனால தான் கொட்ட மாட்டேங்குது போல இருக்கு. அப்படிங்களா? உப்பட்டி மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோ வெள்ளாமை நாசமாக போயிடும். ஆமா சிவா. ஒரு புடி நெல் செலவழிச்சவங்க எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களே. அதான் கடவுளாக பார்த்தா அவங்க செய்த புண்ணியம் மழை வரக்கூடாது, வெட்டு முடிய தட்டிக்கும். ஆத்தாடி, அது இந்த ஆத்தாண்டினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது இந்த குளத்தாண்டி இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பப்போ தண்ணி திறந்து விட்றாங்க. அதை வச்சு கொண்டு அவங்க பாவிச்சு கொண்டிருக்காங்க. வேற என்ன? இந்த அங்கால பக்கம் இருக்கிறவங்கலாம் அவங்க நிலைமைன்னா தண்ணி, இந்த தண்ணி அங்கே போகும் தம்பி. கடைசி தொங்கலுக்கு எது வரைக்கும் இருட்டு மடு வருதி போகுது. அதுக்காக தான் இப்போ அவைக்கு தான் இந்த தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்தியாவில் உள்ளவைக்கு தேவைப்படாது. அங்கால கடைசி தொங்கலுக்கு இந்த வாய்க்கால் தானே, அதான் தண்ணி போகுது. சரி சரி, அப்போ நம்ம சமைப்போமா? சமைப்போம். தவமணி போடுறே. Yeah.
என்ன அரிசின்னு சொல்லுவீங்க? வெள்ளை பச்சைன்னு சொல்றது. பச்சை அரிசா அது? வெள்ளை அரிசி. வெள்ளை பச்சைங்கிறீங்க? வெள்ளை பச்சைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பச்சைன்னா பொங்கலுக்கு கிடைக்கிறது. கிடைக்காது பொங்கல் அரிசி. ஒரு என்ன நீ அரிசி பூரா அந்த மாதிரி பேசலுக்கு போய் என்ன பிள்ளையாரப்பாவை தான் தேங்காய் படைக்க போகிறோம். ஆமாம் சிவாய். பிள்ளையாரப்பா ரைட். நீங்கள் ஒரு பக்கம் அந்த வேலையை செய்யுங்க. அப்போ ம் நான் இந்த பக்கம் காய்கறியை வெட்டிக்கிறேன். இது எப்படி வெட்டுற பாட்டி? சரி அடே 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 இங்கே கொண்டாடா, இங்கே கொண்டா, நான் வெட்டி தரேன். இப்படி வெட்டி இல்லை இப்படி தானே அங்கே? ஓ மற்ற தோல் ஆ அப்படி முள்ளமா எடு. ம் எவ்வளோ வாட்டி முருங்கைக்கா வீட்டுக்காரங்க வீட்டை பார்த்தாண்டா அங்கேருந்து எறிவாங்க. என்ன தலைன்னு தெரியாது. பார்த்துருக்கேன். இப்போ தான் முதல்ல செஞ்சு பழகுறேன். இனி குடும்பம் எடுத்து போனால் உதவுமே வாட்டி. ஓ ம் கட்டாயம் ம் உதவி செய்து கொடுக்கத்தானே வேணும். இல்லைன்னா தொடப்பு கட்டையை தூக்கிட்டு வந்துடுவாளுங்க. தெரியுதேன். இருந்துச்சோ அடியே கேட்காத. தோல் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லணும். அப்போ தான் பொண்ணு தருவாங்க நம்மளுக்குலாம். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் தோலோட காய்ச்சிராமல பிள்ளை பார்த்துருன்னு. சிவாய். அப்படி சொல்ல மாட்டேன்டா. என்ன வேற பருப்பு தான் பார்ப்போம். முருங்கை கட் பண்ணியாச்சு. கழுவி எடுத்துக்கோங்க. கழுவல கழுவு வேற பருப்பு. பூண்டு உடைச்சு எடுக்கிறேன்.
நல்லதா போச்சுடா நான் நினைச்சேனா. ஏ மிளகு கிடக்கு, இது பூண்டு வாங்க மறந்து போனேன். எல்லாம் வாங்கினேன் மறந்துட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை அவசரம். எங்களுக்கு தான் பயசு போயிட்டு நாங்க தான் மறக்கிறோம் எல்லாத்தையும்டா. நீங்க இளந்தாரி பிள்ளை கோச்சி மூமரு பிள்ளை, நீங்க எல்லாத்தையும் மறந்தீங்கன்னா உனக்கு கட்டாயம் அடி அடின்னு அடிச்சு. அம்மாச்சியில் பாவமாக இருக்கும். அம்மாச்சி பிறகு யோசிப்பா, பாட்டிம்மா நான் எந்த பிள்ளைய அடிச்சில விரட்டிட்டான்னு. இல்லைன்னா தலைமயிர் வெட்டாமல் வர்ற அன்னைக்கே மண்டையில் அடித்தா பானி வடிஞ்சிருக்கும். என்ன செய்ய, அம்மாச்சியால் விட்டுட்டேன். அப்புறம் கடவுள் சரி, என்னென்ன பாட்டி முடிஞ்சிருக்கு? முருங்கைக்காய் வெட்டியாச்சு, பருப்பு கழுவியாச்சு, வெள்ளைப்பூடு உடைக்காரு, சோறு காய்ச்சியாச்சோ, காய்ச்சியாச்சு, வடிக்க பாரு. என்னண்டு தலைவர் மௌனம் யோதம் இருக்கார் பாட்டி? தலைவருக்கு யோசனை வேற எங்கேயோ போகுது, நீ கத்தாம இரு. என்ன யோசனை இல்லையா? என்ன யோசனையை நமக்கு ஏன் சொல்கிறானா? நமக்கு எப்படி சொல்லுவானா? சொன்னா சொல்லட்டும், சொல்லாட்டி போகட்டும். சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எது சிக்கலை கொடுத்துட்டோம்டா. சிக்கல் கொடுத்தோம், அப்புறம் சோறு கொஞ்சம் தண்ணியை வடிக்கணும். சொல்லுங்க ஐயா. சிந்திக்கிறதா? என்னத்தா பாட்டி சிந்திக்கிறது? ஐயோ, அடே நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோ தானே, தவப்பண்ணு பிள்ளையும். என்ன குண்டப்பா அவிய அவிய கிடக்கு தானே அவிய. இப்போ இந்த அடுப்பில் கறி எல்லாம் வைக்கணும். ஆமாம் ஆமாம், மண்ணாங்கட்டி. அப்போ வெளியில் வச்சு ஒன்றும் செய்யலாது. தலைவரே, எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள. என்னத்த உங்களோட சிந்தனை என்னன்னு? என்ன பாட்டி நீங்க கதைச்சா அவன் வள 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 வளன்னு அறிவு மாதிரி கதைச்சி கொட்டுறான்றீங்க. கதைக்காம இருந்தால் சத்தம் போடாமல் அமைதியாக மௌன விரதம் இருக்கேன்றீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? ஒரு வாரம் என் குத்தமா உன் குத்தமா யார நான் உள் குத்தம் சொல்ல. இப்போ என்னன்னு கேட்டா தலைவரே, எஸ், அந்த உள்ளி எல்லாத்தையும் இதுக்குள்ள வெட்டி போட்டு வரைக்கும் ஒன்று கொண்டாந்து தரேன். வர 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 மறந்து போனேன். இப்போ தலைவர்கிட்டையும் நம்மளும் தலைவர்கிட்ட சிந்தனையை கேட்டு நம்ம முத பரதேசம் போகுது. இப்போ அதை விட அடுப்பு ஒரு பக்கம். குண்டப்பா, கவனமாக தலைவரை கொண்டு சேர்த்துரு வீட்டில். இல்லைன்னா தலைவர் சிந்திக்கிற பார்க்க போனால் பெரிய ஒரு கருங்கல்லையோட ஒப்பார் போல இருக்கு. தலைவரே, ஆமாம் ஆமாம், எங்களுக்கு சொல்லுங்க. நம சிவாய். ஒன்றும் விளங்கலை. நீங்கள் உங்களோட மௌனம் என்னன்னு எங்களுக்கு சொல்லத்தானே வேணும். என்னென்ன ஒரு வேலை முடிஞ்சிருக்கு?
ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. இது காடு மாடா அந்த வெண்டிக்கா? ஆமாம், அதுக்குள்ள மட்டும் கொஞ்சம் பழுதாயிட்டு அடிபட்டுருக்கு. வெண்டிக்காய் நறுக்கணுமே. அதான் நறுக்க போகிறோம். இப்போ பாட்டிக்கு என்னென்ன தேவை? உள்ளி ஒரு வர வெங்காயம் எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை, வெண்டைக்காவை நறுக்கிடலாம். அடே என்ன தம்புரா, என்ன வேணும்? என்ன பாட்டி? வெங்காயம் தலைவரே. ஆமாம், முதல் எனக்கு இதுகளை அடுக்கு தந்தா சரி. என்னன்னு சொல்லுங்களேன். என்ன தரணும்? உள்ளியும் ஓகே வெங்காயமும் அரிஞ்சு தந்தா நான் பருப்புக்கு போட. அதுக்கிடைட்டு மழைன்னு வெட்டி தாரீங்க. என்னண்டா வெண்டிக்காய். ஓகே, வெண்டிக்காய் வெட்டியாச்சு. முதல்ல அதை வெட்டித்தாங்க, வெங்காயம் அதுகளை. ஓகே ஐயா தலைவரே, என்னய்யா நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்குன்னா ஒண்ணுமோ புரியல ஐயா. ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? போய் யாருக்கிட்ட முதல்ல சொல்லுவேன்? என்னய்யா நாங்களும் இல்ல, கதைக்காம இருக்க இல்ல. இல்லையா, நாங்களும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன ஆச்சு ஐயா சொல்லுவாரு, கொஞ்சம் கேட்போம்னா மௌன விரதமா இருக்கீங்க. நான் சொன்னா மட்டும் நீங்க கேட்டுற போறீங்க. உனக்கு அடிச்சனண்டா மண்ண. இவ்வளவு நாள் நீ சொன்னதை கேட்டிருந்தாரு. அதானே நான் சொன்னதுல என்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க? ஒன்ன சொல்றா டேய், நான் சொன்னது இல்ல, நீங்க கேட்டது ஒன்ன சொல்லுங்க. என்ன கேள்வி நம்மள பார்த்து கேட்க? அதானே நீ தானே சொன்ன. இப்ப நான் சொன்னது இல்ல, நீங்க கேட்டீங்க இவ்வளவு நாளான்னு சொல்லி. ஒன்ன சொல்லுங்க. இவ்வளவு நாள் உன்னையோட நாங்க சேர்ந்து திருறதே பெரிய கண்டிப்பு. அதை விட நீ சொல்லி நான் என்ன கேட்கல. இவ்வளவு நாளா என் கூட நீங்க சுத்துற பெரிய விஷயம் இல்லடா. இவ்வளவு நாள் நான் உங்க கூட சுத்துறேன்டா பெரிய விஷயம். நீ ஒரு ஆள் யோசிக்க கூடாடா. நாங்க எல்லா பேரும் ஒன்னே யோசிக்க வேண்டாம். நீ எப்படிப்பட்ட ஆள் யோசிச்சு போயிரு. அதானே நம சிவாய். அவனருளாலே அவன் தாள் வணங்கி. ஆமாட்டி, செய்யறதப்பெல்லாம் செஞ்சு விட்டா ஆகும்னா நம சிவாய நம சிவாய. அது என்னண்டா நம்ம சிவாய சிவன் பாப்பாருல இவன் ஒரு கேள்வி கேட்டு விட்டாந்து பாத்தியாடா குண்டப்பா. நான் சொன்னதை நீங்க என்ன கேட்டீங்க? நீ சொன்னதை நான் என்ன கேட்காம விட்டேன். அதான் என்ன கேட்டீங்க? என்ன கேக்குறது? அதான் என்ன கேட்டீங்க சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்க. என்ன நான் அப்படி ஒண்ணு நீ சொன்ன கதை எதையுமே நான் கேட்காம இல்லையே. அதான் எதை கேட்டீங்க? எதை கேட்கல நீ சொல்லு. அதானே எதை கேட்கல. அதான் எதை கேட்டீங்க? அதான் எதை கேட்கலன்னு சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி மறுபடியும் கொன்று வேண்டாம் லூசு கதையெல்லாம். இனி இப்படித்தான் பாட்டி, அளவுக்கு அதிகமா வெளியில பேசி பம்புல மாட்டிக்காதன்னு சொல்லி எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு. ஒழுங்கான குருநாதர் தான். தேவை உள்ள போது பேசிக்கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காரு. சரி, நீ என்ன சொல்றிய அதை சொல்லு. நீ எப்ப சாமான தருவ, நான் எப்ப சமைக்கிறேன். அதான் நீ மரக்கறிகளை தருவ. எனக்கு முக்கியம் இது ரெண்டும் தேவை. எது? வெள்ளைப்பூடு, வெங்காயம். பால் கறிக்குள்ள காரத்துக்கு என்ன போட போறோம்? சரக்கு தூள் இருக்கு, மிளகு தூள் இருக்கு. மிளகாய் இல்லையா? பச்சை மிளகாயா? ஆமா, கிடக்கு. பிரசாதனை மச்சம் சாமிக்கலாண்டு கவலையில் இருக்கான், பிடிச்சி பொங்கிட்டுருவோம் பிறகு. அதுக்கு உண்மையாடா அந்த சாவலை அன்னைக்கு நாங்கள் அழைச்சிருக்கலாம்டா, கல்லறுத்தாண்டா தின்னாம்போ. நம சிவாய். அதாவது உங்கள் கையால் ஒரு கொலை நடக்காமல் இறைவன் தடுத்திருக்கான், அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இப்போ நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பொடிகளுக்கு காய்ச்சி குத்துரு தேவையில்லையா? நம்ம வீடியோவில் காட்டுனது. நம சிவாய். நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் சமைச்சோம். நாங்கள் சமைக்கல, சும்மா வீடியோக்கு தான் காண்பிச்சோம், சமைக்கல. அதை இப்போ யாரை கள்ளம் தூக்கிட்டு போயிருக்கானா என்ன சொல்றது? சரி,
என்னண்டாலும் நீ சொல்லு, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ம் கதைக்காம இருக்க அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன் கடவுளே ஆண்டவரே, இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா பாட்டி? ம் தெரியுமா? தெரியலையே. எனக்கும் தெரியாது. சனிக்கிழமை. ஆ நான் சனி விரதம் பிடிக்குது இன்றைக்கு. ம், அப்போ கூட பிடிக்க விடுறீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா? ம். பேசாமல் இருக்கானே, பேசின்னு. பேசாம இருந்தா சரியா? ஆ. பேசாம மூச்சு விடாம இருந்தா அந்த என்ன ம். நல்ல ஒரு படமாடா அதுல இருக்கு. மூச்சு விடாம மூச்சு விடாதானே கடைசியா அவன் மூச்சு விடாமே செத்து போனான். நம்ம சிவா அந்த மாதிரி நீனும் மூச்சு விடாம இருந்தீன்னா பெரிய கரைச்சி. மூச்சு விடலாம் பாட்டி, பேச்சு தான் விடக்கூடாது. ம். பேசாம இருக்கிறதும் மூச்சு விடாம இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணு தானே. இல்லை, பேச்சு வேற மூச்சு வேற. பேச்சு இல்லாமல் இருக்கலாம். உள்ளி கூடி போச்சிடலாம். என்னது? பருப்பு கவலம் போடுவோமா? போட்டுருங்க. நான்லாம் உள்ளி முழுசா சாப்பிடுவேன். ம் சரி, மற்ற சாமான் எல்லாம் ரெடி. நான் இந்த உள்ளியும் வெங்காயம் கிடந்தபடியா தப்பிட்டோம். வாங்கி வச்சுட்டு தான் வந்துட்டேன் கடையில். வெங்காயம் 2 கறிக்கும்ல வேணும் இப்போ. இது காணும் தானே பருப்புக்கு. அது நான் 2க்கும் சேர்த்து அரைஞ்சி விட்றேன், நீங்கள் 2க்கும் யூஸ் பண்ணுவேன். லலிதா அம்மா இப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம். வீடியோ போட்டால் பாப்பா. கதைக்கிறவா அடுத்து? ஓ, கதைக்கிற அண்டைக்கு எடுத்து கதைச்சா. என்ன செய்றீங்க பாட்டின்னுட்டு. எனக்கு ஒரு மாதிரி கவலையா போச்சு. நான் கேட்டேன்னா ஏன்னம்மா அவ்வளவு நாள் எடுக்கலைன்னு. சாப்பிட்றம்மாச்சின்னு. அப்போ சாப்பிடுங்க பாட்டின்னா. நான் சொன்னேன் சாப்பிட்றத விட நீங்கள் கதைக்கிறது எனக்கு முக்கியம். சோத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தா அவட காய்ச்சிட்டு வந்தா நான் வருவேன் பாட்டி உங்களை பார்க்க. நீங்கள் கவலைப்படாதீங்களா. பார்த்தீங்களா, வாரங்களாம் நம்மளை சந்திக்க வராங்களே இல்லையோ, பாட்டி சந்திக்க வராங்க. பாட்டியை தான் கண்டிப்பாக சந்திக்கணும். நாங்களே பாட்டியை தான் சந்திக்க வரோம். என்ன பாட்டி? அப்புறம் என்ன? ரைட். இது எதுக்கு பாட்டி போட போகிறோம்? அது வெண்டிக்காய்க்கு. ஓ, பிரச்சனை போட்டு வெண்டிக்காய்க்கு என்ன? ரைட்டு பாட்டி. உள்ளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் முடிஞ்சுது. வெண்டைக்காய் கட் பண்ணி முடிஞ்சுது. பால் மட்டும் உங்களுக்கு புளிச்சு கொடுத்தா சரி. அதை வச்சுட்டு அழகா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதையும் முடிச்சிடுவேன். ஓகே பாட்டி, எங்கள் ஸ்டைல் வேறு உங்கள் ஸ்டைல் வேறு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பட்டையப்பா ஸ்டைலு ஊற்றிக்கலாம் எண்ணெய். நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம் உள்ளி. அட பட்டன்னு இப்படி பொரியுது பாருங்க, அழகா. போட்டுக்கலாம் வெங்காயம், பொடியாக நறுக்கணும் வெங்காயம். அப்படியே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை தூவி விட்டா மண்ண கம்மன்னு மணக்கும். சூப்பரு. நெக்ஸ்ட்டு என்னன்னது? பெருஞ்சீரகமும் வெந்தயமும். சரி, பொரியட்டும். இப்ப என்னன்னா நீ பாலை எடுத்தேன்டா. பால் எடுக்கணும். வர தண்ணி தரலாம். விடுங்க. ஒரு பொண்ணான கையால அழகா ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் விடுங்க பாட்டி. இல்ல சாமி. ஆமா விடுங்க, கொஞ்சம் விடுங்க. தலைப்பால். ஆமா. விடுங்க. வர வெண்டிக்காய்க்கு கொஞ்சம் பால்னா காணும். தலைப்பால் முதல் பால்னு சொல்லுவாங்க. தலைப்பால் முதப்பால். சொல்லுங்க. இது தேங்காய் பால்.
ரைட்டு பாட்டி, ம் இந்தாங்க தலைப்பால் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தண்ணி பால். தண்ணி கொஞ்சம் தாங்க பாட்டி, நல்ல உள்ளமே. எதுக்கு எடுக்க போகிறீங்க? இப்போ வெளியில இருந்து ஆக்கள்லாம் வராங்களா? வெளியில இருந்தா ஆக்கள் வருவாங்க. தண்ணி இதை எடுத்து போகிறதுக்கு, தண்ணி எடுத்து போகிறதுக்கு. தண்ணி நீ எங்கட துண்டு அறி வெட்டணும். என்ன பண்ணக்கார ஆக்கள் சில நேரம் வந்து எடுப்பாங்க, சில நேரம். ம் இல்லை தம்பி, ஓய் லண்டன் முருங்கக்காய் போட போறேன். போடுங்க போடுங்க போடுங்க. ஐயோ, தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுக்கலாம். தண்ணி பால். என்ன தரணும்? பால் பால். ரைட், வேலை முடிஞ்சுது. என்ன பாட்டி? அடுத்தது பருப்பு போடுவோம். பால் வேலை முடிஞ்சு. மஞ்சள் தூள் பாரு, ஒரு சின்ன போத்தலுக்கு இருக்கும், எல்லாம் இருக்கு. இந்தாங்க, தேவையான அளவுக்கு மஞ்சளை போட்டுக்கோங்க. ஒன் ஸ்பூன். ஓகே, ரைட். தலைப்பால், அது தண்ணி பால். தண்ணி பால் தான் ஊத்துரு. பெஸ்ட்டாக ஊறுறது. ரைட் ரைட், சாரி சாரி. அடட, காணாது. வெண்டிக்காய்க்கு காணாது. வெண்டிக்காய்க்கு தேவையில்லை, வெண்டிக்காய் எண்ணெயில் வதக்கிட்டு தலைப்பால் விடலாம். இதுக்கு தான் வேணும். இதுக்கு பால் வேணுமா ப்ரோ? அது என்ன பாட்டி? சரக்கு தூள். சரி, வைக்க கொஞ்சம் பத்தி உட்காந்து அவிய தானே, தலைப்பால் இருக்கு தானே. கொஞ்சம் தண்ணி விடுவோமேண்ணா அவியறதுக்கு. மேலே மூடிட்டீங்கன்னா அவியும் பாட்டி. அவியுமா? ஆமாம். அஞ்சு கடை தலைப்பால் விடுங்க. எல்லாம் போட்டாச்சு தானே? மிளகாய் அதுக்கு இல்லை இல்லை. சூப்பர். ஓகே, புளிக்கு என்ன போட்டீங்க? புளிக்கு தக்காளி பழம் போடுவோமா? வச்ச கறி கொதிக்க தொடங்குதான், பிச்சக்கத்தும் தாக்கு சக்கத்தும். வச்ச கறி கொதிச்சு முடிஞ்சுதா, பிச்சக்கத்தும் கிடத்தக்கு சக்கத்தும். கதைச்சாலும் திட்டுறீங்க, கதைக்காம இருந்தாலும் திட்டுறீங்க. நம்ம சிவா, அதாவது கலை கொடுங்களேன் பாட்டி, மேலே பால் தெரியுற மாதிரி இருக்கு. தெரியலையா? இங்கே இன்னும் நினைச்ச மறந்துட்டு தூள் போடையே இல்லை அதுக்கு. ஆமாம், இது வெள்ளை கறி, பால் கறி தானே, அதுக்கு என்னது மிளகாய் தூள் போடுறது? அதுக்கு தான் நீங்கள் போட்டு என்ன செய்யுங்க. ஏன்னா ஒன்றுக்கு உரைப்பு கூடி போனாலும் ஒன்றுக்கு ஆச்சு உரைப்பு இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன்ல. எல்லாரும் அப்படிதான். ஆமாம் சிவா. ரைட், நாங்கள் புளிக்காக போட போகிறது கொஞ்சோண்டு தக்காளி, இன்னும் 2 தட்டு விடுங்க. ஓகே, இப்போ தலைப்பால் போட்டு கலக்கி விட்டா சரி. என்ன தக்காளி பழம் அப்படிங்களா? உள்ள பத்தாதா? ஏன்டா பால் தண்ணி வத்திருச்சுல. இல்லை சாமி, இங்கே. ஓகே ஓகே. ஓ கொஞ்சம். ஓகே ஓகே. பார்த்துக்கிச்சுன்னா அந்த பக்கம் இருந்த அடுப்பில் இருந்த முருங்கைக்காய் கறியை இந்த சைடுக்கு வந்து மாற்றிட்டு அந்த பக்கம் வெண்டைக்காய் சமைக்க போகிறோம். முதல்ல
ஆயில் கூடினா ஆயில் குறையும். ஆமாம், ஆயில் எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு ஆயில் கூடும். வெடிக்குது பாட்டி. ம் எது வெடிச்சாலும் இதை போட்டால் தானே மற்ற போடலாம். ம் போடு போடு. சுவாஹா. நறுக்கி வச்ச வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை கொச்சிக்காய், அதாவது பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை, உள்ளி, தக்காளி எல்லாம் ஒரே டைமில் போட்டு இப்போ வதக்கி எடுக்க போகிறாங்க. ம் வெளியில் சமைச்சிருப்போம், வெளியில் பயங்கர காற்றா இருக்கு. என்ன பாட்டி? அதுதான் வெண்டைக்காய். இப்போ அதுக்கு உப்பு போட்டிங்க தானே? உப்பு போட்டால் அதுக்கு போடுறது இல்லையா? அதான் அதான் இல்லை கேட்டேன், அதுக்கு போட்டிங்களான்னு கேட்டேன், நான் பார்க்கல. அதான் உப்பு தேவையான அளவுக்கு. வெண்டைக்காய்க்கு உப்பு கூடிது. தலைப்பாலா? தண்ணிப்பால் தண்ணிப்பால் தண்ணிப்பால். ஓகே, அதுக்குள்ளே என்ன தலைப்பால் விடலாம்? சரி விட்டுருங்க. ம் போதுமா? ம் ம் ஓகே. இல்லை ஓகே. ம் இது கறித்தூள் தானே? சரக்கு தூள். சரக்கு தூளா? அப்போ கறி மிளகாய் தூள் அது வரையா? ம் கூட போடுங்க பார்ப்பேன். ஸ்பூன் எப்படி ஸ்பூன்? அதில் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. 1 ஆத்தாடி 2 ஸ்பூன் போதும் போலையே. போதும் 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 போதும். அது ம் ரைட்டு. தலைப்பால். ஆனால் இது அந்த பால் கறி, அந்த வெள்ளைக்கறி மாதிரி இதுக்கு டைம்லாம் எடுக்கலண்ணே, முருங்கைக்கறி மாதிரி. ம் சொல்லுங்கள் என்னண்டா? வெண்டிக்காய் வதங்குறது. ஆமாம், அது அவியறதுக்கு டைம் எடுக்கணும். முருங்கைக்காய் தூள் காணாதா? காணுமென்னா காணும் பாட்டி. அதை ஒழுங்கு இது செஞ்சுருங்க பார்ப்போம். தூள் காணுமா காணாதான்னு ஒருத்தர் காணும். அப்போ இன்னொரு ஸ்பூன் போடுங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் போட்டால் மணக்கும்ல? ஆமாம் ஆமாம். இல்லை பால் வத்த கணக்காக வரும். இல்லை இது ஓகே அப்படின்னா அது வேண்டா 1 ஸ்பூன் போடுங்க. இல்லாட்டி எதுக்கும் இதை பாடுறா உரைப்பு. எனக்கு தெரியும் உரைப்பை பாடுறா, உனக்கு தெரியாண்டா உரைப்பை பாருடா. எனக்கு இதெல்லாம் தெரியாது. சும்மா நக்கி பாடுறா. ஒன்றும் பார்க்க மாட்டேன்டா. நக்கி பாடுறா. பார்க்க மாட்டேன் ப்ரோ. நக்கி பாடுறா. பாருங்க, நீங்கள் பாருங்க பாட்டி. நான் பார்க்கல, உனக்கு தான் வேணும். எனக்கு ஆமாம் சிவா. பாட்டி கையால் சாப்பிட்டதை பாட்டியும் சாப்பிட பயப்படுறாங்க, அவனும் சாப்பிட பயப்படுறான். உரைப்பு போதும் பாட்டி. ம் அந்த தூள் மேலே வருங்க. போதும். கல்லு போட்டு செஞ்சு சோறு போட போகிறேன் லண்டனுக்கு. ஓகே, என்ன பண்ண போறீங்க? சோறு வைக்க போகிறேன் பாட்டி கையால். பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்கு. அரிசி பெருசா? போதும் விடுங்க, போதும். சுட அப்படியே ஆவி பறகுது பாருங்க. பெஸ்ட்டுக்கு அது வெள்ளை கறி வைங்க, லாஸ்ட்டாக எடுப்போம் அது.
நல்லா பூண்டு இந்த பக்கம் இருக்குது பாருங்க உள்ளி தெரிஞ்சு ஒடியா பார்த்து உள்ளி எடுத்து வைங்க. உள்ளியை நான் பெருசாக வெட்டலை, முழுசாக சாப்பிடணுன்ட்டு. பார்த்து போ. ஆஹா. பாட்டி கையால் செய்த அருமையான அழகான அட்டகாசமான முருங்கைக்காய் பருப்பு பால் கறி ஒன்று பிடிக்க போகிறேன். யாரையும் பார்க்க வச்சு சாப்பிடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. பாட்டி கையால் உங்களுக்கும் கண்டிப்பாக சமைச்சு போடுவாங்க வீடு தேடி வந்தீங்கன்னா. ரூபாய் நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன். இந்த அதெல்லாம் பொய். அப்ப நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டது எனக்கு மறந்து எடுத்து அவங்களுக்கு கொண்டு சரியாகிறது, அதெல்லாம் பொய் கதை பாட்டி. இதெல்லாம் பாசிபிளே இல்ல. இல்ல அப்படி என்று இல்ல, ஆனா அது எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறது. அது பொய். ஆனா பொய் என்று இல்ல, ஆனா பொய் என்று இல்ல, ஆனா பொய் தான் அது. இல்ல இப்ப அப்படித்தான் எனக்கு உடம்புல அடிபட்டு இருக்கு, உங்களுக்கு மருந்து இருந்தா எனக்கு சரியாகுமா? சரியாக எனக்கு தானே மருந்து போட்டாகணும். எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிட்டாகணும், அப்பதான் என்னோட பசி அடங்கும். ஆனா என்ன பொறுத்தளவுல என்னோட சேர்ந்துருக்கவங்க அவ்வளவு பேர் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன்னா அதே சந்தோஷம் எனக்கு. அதான் முக்கிய குறிக்கோள். ஆனா பரவாயில்ல, சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பின்னால ஒரு ஆள் துடைக்க வேண்டி வரும் போல. வேறு நின்றுச்சா? இவங்களை பற்றி என்ன நினைக்குதா இல்ல நாடு தெரியல. நான் இல்லாத காலத்தில் என் பேரை மாதிரி என்னன்னு இருக்க போகிறாங்களோ. யசோமா அதே தான் சொல்லுவா, என்ன பாட்டி என்ன செய்ய போகிறாங்க 4 பேரும்னு. நீங்க போன் எடுத்தா தூக்குறாங்க, நான் எடுத்தா தூக்குறாங்க. நேற்று எடுத்தா யசோமா இல்ல நீ தான் ப்ரோ, உங்களுக்கு தான் மறதி. காலையில எடுத்து ப்ரேயர் பண்ணுவேன், நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. உனக்கு நல்ல வல்லாரையில நாங்க வாரணம் சமைச்சீங்க, கட்டி பார்சல் விட்டு கொண்டு போட்டு. சரி, நீ அடுத்த முறை வல்லார சம்பல் எல்லாம் வல்லார அரைச்சி சட்னி சம்பல் வல்லார பொடி செஞ்சு யாருக்கு சொல்றான்னு வாரு. அது எனக்கு அளவுக்கு நீங்க மாறி இருக்கிறது ப்ரோ. காலையில தான் போன் பண்ணாங்க, அது கிடையாது நேற்று இன்னைக்கு. லலிதாம்மா ஏன் போன் எடுக்காம இருக்காங்கன்னு தெரியலையே. நான் அதையோட கண்ணை கட்டி கோவம். முருங்கை நல்லா இருக்கு, சாப்பிடு. ரைட். அப்படியே குழம்பு மடத்து டேஸ்ட் பார்க்கணும். அப்புறம் அதை பார்க்கலன்னு சொல்லுவீங்களே. ரெண்டாவது கூட என்ன மிதங்கு அதான் பயப்பட்டேன்னா தலைப்பால் கூடி போச்சு போல. ஆயில் நான் சொன்னேன், ஆயில் கூட்டினா ஆயில் குறையுமுண்டு. சுடுது, அதான் பிரச்சனை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாட்டிக்கால சமைச்சு சாப்பிட்றது செம்மையா இருக்கு. இனி எப்போ சமைச்சு சாப்பிடுவோம்னா எங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி சந்தேக குணத்துல சொல்ற? நான் போறேனே இல்லையா ப்ரோ, என்னைய சொல்லி நீங்க எல்லாம் வாழ்றீங்க ப்ரோ. வாழ்த்துக்கள். நான் சொல்ல வேண்டிய நமசிவாய், நீங்க சொல்றீங்க நமசிவாய். ஓகே, ஸோ ஒரே நாளில் 2 நல்ல மரக்கறி சாப்பாடு வாய்க்கு ருசியாக சமைச்சாச்சு. படின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் முடிக்கல, இனி தான் முடிக்க போகிறேன். முடியும் வரை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா என்னோட சோழி முடிஞ்சிடும். அதனால இதோட நான் கட் பண்ணி போடுறேன். பாட்டிக்கையால் அமிர்தமாக வந்து உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. ஸோ இன்னைக்கு உண்மையில் பத்தியமான முறையில் நல்ல ஒரு சாத்விக சாப்பாடு இது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பாட்டிக்கையால் சமைச்சு சாப்பிடலாம். பாட்டி ஓ வரலாம், அதை பற்றி எந்த ஆட்சியமே இல்லை. யாரும் தடையும் இல்லை, என்கிட்ட கேட்டு எப்பயுமே திறந்துருக்கு. ஸோ பாட்டியோட இந்த ஒரு சமையல் வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள கமெண்ட் சொல்லுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்னு சொல்லுங்க பாட்டி. ஓகே, பாய் பாய்.